தமிழ் வணக்கம். அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஐரோப்பாவை கைவிட்டு உக்ரைன் விவகாரத்தில் திரைமறைவில் பேசிக் கொண்டிருப்பது என்ன? தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வெளியாகி இருக்கும் ஒரு பெரிய கட்டுரை முழுவதிலும் இவர்கள் இரகசியமாக எதை பேசினார்கள் என்று அம்பலத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு அரசியல் தெரியாவிட்டாலும் ரஷ்யா என்பது அமெரிக்காவின் எதிரி அல்ல, நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய நாடு என்று ஸ்டீவ் பிட்கோவ் தலைமையிலான குழுவினர் தலையை தடவி நம்ப வைத்ததாக கூறுகின்றது. நாங்கள் ரஷ்யாவுடன் உறவாகாமல் கோட்டை விடுவோமாக இருந்தால் ஐரோப்பா அந்தர்பல்டி அடித்து இப்போது ரஷ்யாவின் கையில் இருக்கின்ற அபார வளங்களை எல்லாம் தங்களுடைய மடியில் சுருட்டி போட்டு விடுவார்கள். எனவே அவர்களுக்கு இடம் விடக்கூடாது, அமெரிக்க நிறுவனங்களுக்கே முதலிடம் தர வேண்டும் என்று இன்னொரு பேச்சு நடைபெற்றிருக்கின்றது. தடை செய்யப்பட்ட ரஷ்யாவினுடைய முக்கியமான எரிசக்தி நிறுவனங்களுடன் அமெரிக்காவினுடைய ஆயில் நிறுவனம் இரகசிய பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றது. அமெரிக்கா போட்டிருக்கின்ற தடை என்பது ரஷ்யாவிற்கானது அல்ல, ஐரோப்பா ரஷ்யாவுடன் பேசக்கூடாது என்பதற்காக போடப்பட்ட தடைகளா என்ற சந்தேகத்தை இந்த பேச்சுக்கள் உருவாக்கி இருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்பினுடைய தலையை தடவி அவருடைய மனதை மாற்றுவதை போல ரஷ்ய அதிபர் புட்டினுடைய மனதை மாற்றிவிட முடியாது. புட்டின் ஏறத்தாழ ஒரு பொம்மை போல நடித்து கொண்டிருக்கின்றார். பொம்மலாட்டக்காரனாக பின்னால் ஜி ஜின்பின் இருக்கின்றார். எனவேதான் புட்டின் இலகுவில் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சீனா ஏற்றுக்கொள்வதை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் ரஷ்யா சிக்கப்பட்டு கிடக்கின்றது. இருந்தாலும் வடதுருவத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கவர்ச்சி அமெரிக்காவை ஐரோப்பாவை தூக்கி வீசி ரஷ்யாவின் பக்கமாக ஓடச் செய்திருக்கின்றது. நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம் என்று அமெரிக்காவினுடைய அரசியல் சென்று கொண்டிருக்கின்றது. நிலையான ஒரு இடத்தில் பயணித்த அமெரிக்காவினுடைய ராஜதந்திரம் இப்பொழுது சிக்ஸாக் தையல் மெஷின் தைப்பது போல அங்கும் இங்குமாக ஆடிக்கொண்டிருக்கின்றது. தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் பத்திரிகை ரஷ்யா அமெரிக்கா இருவரும் திரை மறைவில் இரகசிய பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று அம்பலப்படுத்தி இருக்கின்றது. முதலாவது அமெரிக்காவினுடைய உள்ளத்தை கவர்ந்திருப்பது ரஷ்யாவினுடைய எரிவாயு. வடதுருவ பகுதியில் ரஷ்யா கண்டுபிடித்திருக்கின்ற புதிய எரிவாயு பகுதிகள் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய ஆவலை தூண்டி இருக்கின்றன. இதனால் ரஷ்யாவுடன் நட்பாக இருக்க விரும்புகின்றது. இரண்டாவது, ரஷ்யாவிடம் இருக்கும் புதுமையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய அரிய வகை நிலக்கரி கனிமங்களை கொண்டு செல்லலாம் என்கின்ற கனவில் அமெரிக்கா மிதந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டு கனவுகளும் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக அமைவதனால் உக்ரைன் ஐரோப்பா என்று நீதியின் வழியில் காலத்தை செலவிடாமல் இப்பொழுது கிடைக்கின்ற லாபத்தின் வழியில் செலவிடலாம் காலத்தை என்று அமெரிக்கா முடிவு செய்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழுவின் தலைவராகிய ஸ்டீவ் பிட்கோவ் 6வது தடவையாக இப்பொழுது ரஷ்யாவிற்கு பயணமாக இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. இவர் வீட்டு விற்பனையாளர் மட்டுமல்ல, நில ஆக்கிரமிப்பாளர் என்கின்ற ஒரு பட்ட பெயரும் இவருக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒருவர் ரஷ்யாவினுடைய நிலங்களிலும் உக்ரைனுடைய நிலங்களிலும் அவருடைய பார்வை இறங்கி இருக்கின்றதும் இந்த பேச்சுவார்த்தையின் மாற்றத்திற்கும் அமெரிக்க அதிபர் திடீரென அந்தர்பல்டி அடித்து ரஷ்யாவின் பக்கமாக மாறி இருப்பதும் இந்த வளங்களின் சார்புடையதே என்றும் அது கூறுகின்றது. ரஷ்யாவுடன் அமெரிக்கா நடத்திய இரகசிய பேச்சுக்களில் 2 விடயங்கள் இருந்ததாக அது கூறுகின்றது. முதலாவது, சமாதானத்தின் பின்னர் எவ்வளவு பணத்தை உழைக்கலாம் என்று இருவரும் பேசி இருக்கின்றார்கள். இரண்டாவது, ரஷ்யாவில் வர்த்தகத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஐரோப்பிய நிறுவனங்கள் ஓடி வந்து விடுவார்கள். அவர்களை விடாமல் தடுத்து அவர்களுடனான பகையை தொடர்ந்து நீட்டிமை செய்து அவர்களுக்கு வழிவிடாமல் அமெரிக்க நிறுவனங்களுக்கு முதல் வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதும் இந்த பேச்சாகும். எனவே ரஷ்ய அதிபர் ஐரோப்பாவுடன் ஒரு பகையை தொடர வேண்டும் என்பது இதனுடைய உட்கருத்தாக இருக்கின்றது. மேலும் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறுகின்ற பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு ரஷ்யா என்பது நீங்கள் நினைப்பதை போல ஓர் ஆபத்தான நாடு அல்லவே அல்ல. அந்த நாட்டை போல பணத்தை உழைக்கக்கூடிய வளங்கள் நிறைந்த நாடு இன்று உலகில் கிடையாது. புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற வடதுருவத்தில் இருக்கின்ற எரிவாயு, அது தவிர ஆயில்,
கனிம வளங்கள், டைமண்ட், தங்கம் என்று அந்த நாட்டில் இல்லாத வளங்களே கிடையாது. மிக பிரமாண்டமான ஒரு தேசத்தில் நிலமும் நீரும் வளமும் குவிந்து கிடக்கின்றது. இதை கைவிட்டு ஒன்றுமே இல்லாத நாடுகளுடன் உறவு வைத்து என்ன பயன் என்பதனால் இந்த பக்கமாக பல்டி அடிப்பதே எதிர்காலத்திற்கு நல்லது என்பது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடாகும். ரஷ்யாவை பொறுத்த வரையிலும் தங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கின்றது. அந்த இலக்கிற்கு முன்னால் நீதியான செயல், நீதியற்ற செயல் என்று எதுவும் இல்லை என்று வியாக்கியானம் கூறியிருக்கின்றது. இதைத்தான் அமெரிக்காவும் கூறியிருக்கின்றது. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என்கின்ற அறிஞர் அண்ணாவினுடைய பஞ்ச் டயலக்குகளை இப்பொழுது இவர்கள் இருவரும் பாவிக்கின்றார்கள். இந்த பேச்சுக்களின் இன்னொரு அம்சமாக ரஷ்யாவையும் ஐரோப்பிய நாடுகளையும் பிளவுபடுத்தி பகைவர்களாக வைத்திருப்பதற்கும் அமெரிக்கா யோசித்திருக்கின்றது. இதற்கு காரணம், ஐரோப்பியர்களை அனுமதித்தால் அவர்கள் அருகில் இருக்கும் ரஷ்யாவிற்குள் நுழைந்து விடுவார்கள். இது பற்றி ரஷ்யாவினுடைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த திமித்ரியேவ் கூறுகின்ற பொழுது, ஆர்டிக் பகுதியில் ரஷ்யா, அமெரிக்கா இருவரும் இணைந்து செயற்பட்டு மிகப்பெரிய லாபங்களை உழைத்துக் கொள்ளலாம் என்று ஆசை வார்த்தை காட்டியிருக்கின்றார். மேலும் இவர் கூட அமெரிக்காவினுடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வர்த்தகத்தை படித்த ஒருவர் என்பதனால் அமெரிக்காவினுடைய வர்த்தக மனோநிலையை புரிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு அமெரிக்காவிற்கு போட வேண்டிய சரியான இலக்க தூண்டில் எது என்று தெரிந்து போட்டு அவர்களை கொழுவ வைத்திருக்கின்றார். தடை விதிக்கப்பட்டிருந்த ரஷ்யாவினுடைய பில்லியனர்களாகிய ஜென்டி டிம்சென்கோ மற்றும் ஜூரி கோவால்சுக், மூன்றாவது போரிஸ் ஜோர்டன் பெக் ஆகியோர் அமெரிக்காவுடன் எரிவாயு ஆயில் விற்பனை வர்த்தகம் தொடர்பாக பேச்சுக்களை திரைமறைவில் நடத்தியிருக்கின்றார்கள். இவர்களுடன் மற்றவர்கள் பேசினால் குற்றம், துரோகிகள். ஆனால் அமெரிக்கா பேசினால் அது குற்றமே அல்ல என்பது இதனுடைய நிலைப்பாடாகும். இரண்டாவது, ஜென்ட்ரி பீச் என்பவர் அமெரிக்க டொனால்ட் ட்ரம்பிற்கு தேர்தல் நிதி வழங்கிய அமெரிக்கர். இவர் சைபீரியாவில் இருக்கும் எரிவாயுவை வாங்கும் முயற்சியில் குதித்திருக்கின்றார். இன்னொருவர் டொனால்ட் ட்ரம்பிற்கு தேர்தல் நிதி அளிக்கும் ஸ்டீபன் லிஞ்ச். இவர் சேதமடைந்த கடலடியில் இருக்கும் நோர்ட் ஸ்ட்ரீம் 2 எரிவாயு குழாய்களை வாங்கி சீர் செய்து ஜெர்மனிக்கு விற்பனை செய்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். அடுத்தபடியாக அமெரிக்காவினுடைய பிரபல ஆயில் நிறுவனமாகிய எக்ஸான் ரஷ்ய அரசிற்கு சொந்தமான ரோஸ்ட் நெப்டுடன் இரகசியமாக பேசியிருக்கின்றது. ரஷ்யாவினுடைய ரோஸ்ட் நெப்டின் அத்தோடு லுக் ஆயில் ஆகிய இரண்டும் கருப்பு பட்டியல் இடப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் அறிவித்தது தெரிந்ததே. இவைகளை எதற்காக கருப்பு பட்டியல் இட்டார்? இவர்களுடன் ஐரோப்பா பேச முடியாது என்பதனால். ஆனால் அமெரிக்கா இவர்களுடனேயே கருப்பு பட்டியலுக்கு பின்னால் இருந்து பேசி இருப்பதாக அமெரிக்க பத்திரிகையாகிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறுவதுதான் ஐரோப்பாவிற்கு ஏற்பட்டிருக்கின்ற கருப்பு அதிர்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவிடம் இதற்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இதை வெளியிட்டிருக்கின்றது. மேலும் அது கூறுகின்ற பொழுது, அமெரிக்காவினுடைய தூதுக்குழு தலைவர் ஸ்டீவ் விட்கோவ் கூறுகின்றார், ரஷ்யாவில் அளவற்ற நிலம் இருக்கின்றது, அளவற்ற வளங்கள் உண்டு. இவற்றை அபிவிருத்தி செய்வதிலும் அமெரிக்கா முக்கிய பணியாற்றலாம். அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் மூவரும் இணைந்தும் பணியாற்றலாம் என்று ஆசை வார்த்தை காட்டியிருக்கின்றார். நாங்கள் இப்படி செயற்படுகின்ற பொழுதுதான் மோதலற்ற நிலை உருவாகும் என்று தன்னுடைய வியாக்கியானத்தை கூறியிருக்கின்றார். ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டினோ போரில் வெல்லாமலே ஒரு பேச்சுவார்த்தை தீர்வின் மூலமாக இந்த இடத்திற்கு செல்வாராக இருந்தால் அவருடைய ராணுவம் உக்ரைனையே வெற்றி பெற முடியாத ஒரு ராணுவம் என்ற அவப்பெயரை சுமந்து நிற்கும். இவர்கள் உலகத்தை வெல்ல போகின்றார்களா என்று உலக நாடுகள் ரஷ்யாவை மிக மட்டமாக நினைக்கும். சீனாவும் உக்ரைனை வெல்ல முடியாத ரஷ்யா என்றுதான் ரஷ்யாவை மதிப்பீடு செய்யும். எனவே போரில் ஒரு வெற்றியை காண்பதன் மூலம்தான் ரஷ்யாவினுடைய பெருமையை நிலைநாட்டலாம் என்று ரஷ்ய அதிபர் நினைக்கின்றார். பொருளாதாரமா, போரா? இந்த இரண்டிற்கும் இடையில் நாணயம் ஆகாயத்தில் சுழன்று கொண்டு இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.